தேர்தலுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்குது. பிரதமரை சந்தோஷமாக இங்கே வந்து கேரளா மாநிலத்துக்கு போகிறாரு பிரச்சாரத்துக்கு வழி அனுப்பிட்டு வந்திருக்கிறோம். தேர்தலுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்குது. இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணி இன்னைக்கு வெற்றிகரமாக 210 தொகுதி என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக உறுதி, எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இன்றைக்கு சட்ட ஒழுங்கு, அதே போல் இன்றைக்கு கடுமையான விலை உயர்வு பார்த்திங்கன்னா சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, பல்வேறு விலை உயர்வுகள். ஆகவே இன்றைக்கு உறுதியாக அதிமுக ஆட்சியை விரும்புகிறார்கள். அதே போல் நம்ம மாவட்டத்துக்கெல்லாம் 50 ஆண்டுகள்லாம் அதை வளர்ச்சி கொடுத்துருக்கோம். எடப்பாடியார் இருக்கும்போது கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்துருக்காரு. ஆகவே மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் தான் மீண்டும் பழையபடி திட்டங்கள் வரும். மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஆகவே உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், நீலகிரி 21 தொகுதியும் அதிமுக வெற்றி பெறும். கோவை மாவட்டத்தில் முழுமையாக அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் உறுதியாக வெற்றி. நன்றி. புதியவர்களுக்கு வாக்களித்தால் திமுக வெற்றி பெற்றிருந்தீங்க. விஜய் இன்னைக்கு வேட்பாளர்களை வெளியிட்டிருக்காரு. எது புதியவர்களுக்கு வாக்களித்தால் திமுக ஓட்டு போடுற மாதிரி, ஜெயிக்க வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம்ல வந்து விஜய் ஒரு 234 அவர் திடீர்னு வர்றாரு. திடீர்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இல்லை, இன்னைக்கு தான் வந்து திடீர்னு வேட்பாளர் வெளியிட்டிருக்காரு. வேட்பாளர்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அதாவது அவங்கெல்லாம் களத்திலேயே இல்லை. போட்டி திமுக அதிமுக தான். போட்டி திமுக அதிமுக தான். மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே கண்டிப்பாக திமுக வர முடியாது. அதிமுக வெற்றி வரும். எடப்பாடி முதலமைச்சர் வருவார்.